செவ்வாய் என்பது வீரியக்காரகன், அவசரக்காரகன். சரியா? புதன் என்பவன் வித்தைக்குரியவன், மிக முக்கியமாக சொல்லுக்குரியவன். சொல், சுவை, வித்தை, கல்வி. வித்தைனா கல்விதான். செவ்வாயும் புதனும், செவ்வாயின் வந்து காமக்காரகன், புதன் என்பவன் அழிக்கிரகம். இப்ப இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம பலன் எடுக்கணும். இப்ப ஒரு ஜாதகத்துல செவ்வாயும் புதனும் சேர்ந்தால் செவ்வாய் ஆதிக்கம் செலுத்துமா, புதன் ஆதிக்கம் செலுத்துமா? பொதுவா செவ்வாய் தான் ஆதிக்கம் செலுத்தும். ஏன்னா வீரியக்காரகம். ஆனா புதன் என்ன செய்வான் தெரியுமா? ரொம்ப புத்திசாலித்தனமா செவ்வாயை செயல்பட விடுத்து புதன் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துவான். இது ரொம்ப ரகசியமா, ஆச்சரியமா நடக்கும். அப்ப நேரடியாக பார்த்தால் செவ்வாய் தான் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவனாக இருப்பான். ஆனால் காலப்போக்கில் புதன் தான் அந்த செவ்வாய் மீது ஆதிக்கம் செலுத்தி இருப்பான். நீங்க கூர்ந்து கவனித்தால் அது தெரியும். ரைட். இப்ப காரகத்துவத்துக்கும் இப்ப இரண்டு கிரகங்களும் இயல்பிலேயே பொதுவாக புதன் பாவர்களோடு சேர்ந்தால் பாவர், சுவர்களோடு சேர்ந்தால் சுவர். தன்னுடைய இயல்பை அந்த கிரகத்திற்கு தக்கவாறு மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை புதனுக்கு உண்டு. அதனாலதான் அவனை பச்சோந்தின்னு சொல்றோம். பச்சை நிறத்துக்குரிய கிரகம் புதன். ஆனா ஈஸியா பச்சோந்தி என்ற அந்த பண்புக்குரிய தன்மை புதனிடம் இருக்கும். இப்ப சுபர்களோடு சேர்ந்த புதன் சுபராகவும், பாவர்களோடு சேர்ந்த புதன் பாவராகவும் கருதப்படுவார். இது ஒரு புறம் இருக்க, அப்ப இந்த செவ்வாயும் புதனும் எப்படி அவர்கள் இசைந்து வேலை செய்வார்களா என்றால், இசைந்து வேலை செய்தால் மிகச்சிறந்த பண்புகள் கிடைத்திரும். பொதுவாக விளையாட்டு வீரர்களுக்கு இந்த செவ்வாய் புதன் சேர்க்கை மிகச்சிறந்த நன்மைகளை தந்துரும். எழுத ஆரம்பிச்சிடலாம். விளையாட்டு வீரர்களுக்கு செவ்வாய் புதன் சேர்க்கை மிகச்சிறந்த நன்மைகளை செய்யும். என துல்லியமான கணக்கீடோடு ஆற்றல் உண்ட செவ்வாய் சேரும்போது அந்த இலக்கை மிக விரைவாக எட்டிவிட முடியும். எனவே விளையாட்டு வீரர்களுக்கு செவ்வாய் புதன் சேர்க்கை சிறப்பை தரும், விளையாட்டில் வெற்றியை தரும். அதே சமயத்தில் விளையாட்டு வீரர்களுக்குள்ள வாய் தகராறு, கைகலப்பு, அடிதடி பிரச்சனைகள் அடிக்கடி வருவதற்கு காரணம் செவ்வாயும் புதனும் தான். செவ்வாய் புதன் என்பது நினைத்தவற்றை நினைத்த நேரத்தில் தயக்கமில்லாமல் பேசுவதற்கான வழியை செய்துவிடும். அதனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கும். இப்போ புதன் செவ்வாய் சேர்க்கை தொடர்பானவர்கள் ரகசியத்தை பாதுகாக்க இயலாது. ரகசியத்தை வெளியில சொல்லிட்டு வெளியில சொல்லாத என்று சொல்லி விடுவார்கள். இது ரகசியம், வெளியில சொல்லாதுன்னு சொல்லிடுவாங்க. என்ன காரணம்? மூல காரணம் தற்பெருமை. எனக்கு இந்த ரகசியம் தெரியும் என்று சொல்வதற்கு முயற்சி செய்து அது செய்துட்டு அதுக்கப்புறம் இது ரகசியம் வெளியில சொல்லாதுன்னு சொல்லும்.
ஆனா அந்த ரகசியம் பரவும். அதாவது ரகசியத்தை தன்னகத்தே வைத்துக் கொள்ள இயலாதவர்கள் 1. கடும் வார்த்தைகளை பிரயோகப்படுத்தக்கூடியவர்கள் 2. அடுத்தவர்கள் மனம் என்ன ஆகும் என்பதை பற்றி கவலைப்படாமல் மற்றவர்கள் புண்படக்கூடிய வகையில் பேசக்கூடியவர்களாக இந்த புதன் செவ்வாய் சேர்க்கை இருப்பவர்கள் இருக்கிறார்கள். செவ்வாய் புதன் சேர்க்கை திருமணத்தை தாமதப்படுத்தவும் செய்யும் அல்லது திருமண வாழ்வில் தாம்பத்திய குறைபாடை ஏற்படுத்தும். பொதுவாக செவ்வாய் சனி சேர்க்கை தான் கடுமையான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்றாலும் கூட செவ்வாய் புதனும் சேர்க்கையும் பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்ற அமைப்பு. காரணம் 6 புதன், 8 செவ்வாய். இப்போ 6-8 தொடர்பு என்பது மிக தீவிரமான பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கும்.